சட்டமன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து பார்க்கலாம். முன்னதாக சென்னையை அடுத்த கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென்மண்டல கவுன்சில் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் கர்நாடகா 2 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது. அது தொடர்பான தகவல்களை நேரலையை பார்க்கலாம். தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில சென்னையில தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கர்நாடக முதலமைச்சரும் பங்கேற்றிருக்கிறார். கர்நாடகா 2 முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் வலியுறுத்தி இருப்பதாக தெரிகிறது. ஒன்று மேகதாது அணை, மற்றொன்று கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு. இந்த 2 விவகாரங்கள் குறித்து கர்நாடகா தற்போது இதில் வலியுறுத்தி இருப்பதாக தெரிகிறது. கர்நாடகாவின் முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். மேகதாது திட்டம் மிக முக்கியமான திட்டம். தமிழகத்துக்கும் கர்நாடகாவுக்கும் மிக நீண்ட காலமாக பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மேகதாதுவில் அணை கட்டப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் கர்நாடகா உறுதியாக இருக்கிறது. அணையை கட்டவிட மாட்டோம் என்பதில் தமிழ்நாடு உறுதியாக இருக்கிறது. அந்த வகையில் மேகதாது திட்டம் தொடர்பான அடுத்தடுத்த நடவடிக்கைகளை கர்நாடகா மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த முக்கியமான கூட்டத்தில் மேகதாது அணை திட்டத்தை கர்நாடகா வலியுறுத்தி இருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவளத்தில் தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக மேகதாது அணை குறித்து கர்நாடகா வலியுறுத்தி இருக்கிறது. மேகதாது அணையை கட்டினால் நீரை சேமித்து வறட்சியான காலங்களில் பயன்படுத்தலாம் என்று கூறியிருக்கிறது கர்நாடகா. கிருஷ்ணா நதிநீர் பங்கீட்டு பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் கர்நாடகா வலியுறுத்தி இருக்கிறது. ஆந்திராவின் எதிர்ப்பால் கிருஷ்ணா நீரை கர்நாடகா முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது என்று டி.கே. சிவக்குமார் வலியுறுத்தி இருப்பதாக தெரிகிறது. மேகதாது அணை, கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு குறித்து கர்நாடகா தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் வலியுறுத்தி இருக்கிறது. பிரத்யேக தகவலை பார்க்கிறோம். மேகதாது அணை, கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு குறித்து கர்நாடகா வலியுறுத்தி இருக்கிறது. 2 முக்கியமான கோரிக்கைகளை கர்நாடகா இந்த கூட்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ் முத்து, தற்போது கர்நாடகா 2 முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கிறதா தெரிகிறது. கூடுதல் விவரம் என்ன விக்னேஷ் முத்து? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தற்பொழுது கோவளத்தில் தொடங்கி வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில், அதாவது தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தன்னுடைய உரையை நிறைவு செய்திருக்கிறார். இதில் மிக முக்கியமாக நதிநீர் சம்பந்தமாக தமிழகத்திற்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கக்கூடிய முக்கிய நதிநீர் பிரச்சனைகளை முன்வைத்திருக்கிறார். இதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மேகதாது அணை திட்டம் சம்பந்தமாக பேசியிருக்கிறார். சாதாரண ஆண்டுகளில் உபரி நீர் கடலில் கலப்பதாகவும் மேகதாதுவில் அணை கட்டி நீரை சேமிப்பதன் மூலம் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய 2 மாநிலங்கள் அதிகமாக பயன் கிடைக்கும். இதில் தமிழகத்தில் தான் அதிகமான பயன் கிடைக்கும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். நீரை சேமித்து வைத்து வறட்சி உள்ளிட்ட நெருக்கடியான காலங்களில் பயன்படுத்த முடியும். இதை நான் மத்திய அரசிடம் எடுத்துரைப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறார். உரிய நதிநீர் பங்கீடு தொடர்பாக கெசட் அறிவிப்பை வெளியிட மத்திய அரசுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் தென் மாநில மக்கள், அதாவது நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 20% இருந்தாலும் இந்தியாவின் மொத்த ஜிடிபியில் கிட்டத்தட்ட 33% பங்களிப்பை தென் மாநிலங்கள் முழுமையாக பங்களிப்பு செய்வதாக தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் வரி பங்கீட்டில் நியாயமான முறை முழுமையாக வழங்க வேண்டும் என்று கர்நாடக மாநில அரசுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு முக்கிய விஷயங்கள், எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட விஷயங்களை பேசியிருந்தாலும் காவேரி நதிநீர் விவகாரம், கிருஷ்ணா, துங்கபத்ரா, பெண்ணையாறு, பாளையாறு உள்ளிட்ட நதிகள் தென்னிந்திய உயிர் நாடிகள் என குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். நீர் நம்மை ஒன்றிணைக்க வேண்டும், அதே நேரத்தில் பிரிக்க கூடாது என பேசியிருக்கக்கூடிய அவர், நீர் பகிர்வில் இருந்து நீர் ஒத்துழைப்பு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது என்று, அதே நேரத்தில் கர்நாடக அரசு ஏற்கனவே அந்த காவேரி விவகாரத்தில் நீதிமன்றம் மற்றும் தீர்ப்பாயத்தின் உத்தரவை நேரடியாக செயல்படுத்தவில்லை. அதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் கர்நாடகா அண்டை மாநிலங்களின் உரிமைகளை முழுமையாக மதிக்க இருக்கிறது. அதே போல தீர்ப்பாய தீர்ப்புகளின் கீழ் கர்நாடகா சட்டப்பூர்வமாகவும் நீர் பங்கினை, விவசாயிகளுக்கு நீர் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார்.
இதனால் ஒட்டுமொத்தமாக அவருடைய இன்றைய பேச்சை பொறுத்தளவு மேகதாது அணை விவகாரத்தை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கர்நாடக அரசு இன்றைய கூட்டத்தில் முன்வைத்திருக்கிறது. மேகதாது திட்டம் நிச்சயமாக செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு வாதத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னிலையில் கர்நாடக அரசு எடுத்துரைப்பது இன்றைய கூட்டத்தில் முக்கிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. தமிழக அரசு எத்தகைய பதில் விளக்கத்தை இன்றைய கூட்டத்தில் முன் வாதமாக இருப்பது மிக பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. விக்னேஷ், நிச்சயமாக விக்னேஷ் முத்து, இந்த மேகதாது பிரச்சனையை தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் கர்நாடகா மிக முக்கியமா முன் வச்சிருக்கிறதன் மூலமா இதுல இருந்து பின்வாங்க கர்நாடகா விரும்பல அப்படிங்கறத உறுதியா இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த நிலையில தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான தன்னோட வாதத்தை எடுத்து வைக்க போறாங்க, தங்களோட கோரிக்கைகளா என்னென்னலாம் வைக்க போறாங்க, அதற்கு ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கிறாங்களா? தமிழக அரசை பொறுத்தளவு ஏற்கனவே அவர்களும் தெளிவாக இருக்கிறார்கள். ஏற்கனவே நீதிமன்றம், ஒரு பக்கம் நீதிமன்றம் மூலமாக கர்நாடக இந்த மேகதாது அணை விவகாரத்தை தமிழக அரசு தொடர்ச்சியாக கையாண்டு வருகிறது. இன்றைய கூட்டத்திலும் பிரதானமான ஒரு விஷயமாக மேகதாதுவை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரடியாக முன்வைக்க இருக்கிறார். அடுத்து அவர்தான் நேரடியாக அவர் தன்னுடைய உரையின் மூலமாக எடுத்துரைக்கிறார். ஒரு பக்கம் நீதிமன்றம், ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவான ஒரு உத்தரவு பிறப்பித்து தற்பொழுது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் வாயிலாக ஒவ்வொரு மாதமும் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு எத்தனை டிஎம்சி நீர் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நாள் ஒன்றுக்கு ஒரு டிஎம்சி என்று தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு தேவையான அந்த டிஎம்சி நீரை ஒதுக்க திறந்துவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் கர்நாடக அரசு முழுமையாக திறக்கவில்லை. காவேரியிலிருந்து தமிழகத்திற்கு வந்த நீர் கூட உபரி நீராகத்தான் வந்தது. அது கணக்கில் சேர்க்கப்படாது. ஏற்கனவே தீர்ப்பாயம் தெளிவான ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கர்நாடக அரசு அணையில் இருந்து திறக்கக்கூடிய நீர் தான் தமிழகத்திற்கு அது கணக்கில் சேரும். மழை காலங்களில் அவர்கள் வெளியேற்றக்கூடிய நீர் உபரி நீராகத்தான் முன்வைக்கக்கூடும். அதே நேரத்தில் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது. அனைத்து மாநிலங்களின், அதாவது தென் மாநிலங்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் அவர்கள் கட்டுவதற்கு இல்ல அந்த வரைவு திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கு கூட மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும். ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது கர்நாடக அரசின் வரைவு அறிக்கை. அதை திருத்தம் செய்து அவர்கள் வழங்குவதற்கு தற்பொழுது தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது, அதை நிராகரிக்க வேண்டும். விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவையும் கர்நாடக அரசு மதிக்க மாட்டிருக்கிறது. அதேபோன்று மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவையும் அவர்கள் மதிக்க மாட்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு, அதாவது தமிழகத்திற்கு தேவையான நீரை சரியான முறைப்படி ஒவ்வொரு நாளும் நேரடியாக வழங்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை தமிழக முதலமைச்சர் முன்வைக்க இருக்கிறார். அதே போன்று மற்ற எல்லை பிரச்சனையாக இருக்கட்டும், கர்நாடகாவில் வனத்துறை தமிழகத்தைச் சேர்ந்த 3 தமிழர்களை சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் மனிதநேய அடிப்படையில் இந்த விவகாரத்தை தமிழக அரசு முன்வைக்க இருக்கிறதாக தெரிவிக்கிறது. ஏற்கனவே அது எங்களுடைய மாநில பிரச்சனை என்று கர்நாடக அரசு இதில் தமிழகத்தின் மீதான குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கு. அதற்கு தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு அந்த விவகாரத்தை தமிழக முதலமைச்சர் நேரடியாக பேசியிருக்கார். இதை தவிர்த்து முல்லை பெரியாறு, அதாவது கேரளாவுடன் தொடர்ச்சியாக முல்லை பெரியாறு அந்த நீர் பராமரிப்பு பிரச்சனை இருந்துகிட்டு அந்த அடியை உயர்த்த வேண்டும் என்று நேரடியாக கேரள மாநிலம் வலியுறுத்தி வருகிறது. எல்லை பிரச்சனை, போதைப் பொருள் ஒழிப்பு, இப்படி அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கர்நாடக மற்றும் மேகதாது அணை மட்டுமல்லாது போதைப் பொருள் ஒழிப்பை நேரடியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழக அரசு இன்றைய கூட்டத்தில் எடுத்து இருக்கிறது. இப்படி தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணா நதிநீர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்களை தமிழக முதலமைச்சர் நேரடியாக தன்னுடைய இன்றைய பேச்சின் மூலமாக எடுத்துரைக்க இருக்கிறார். விக்னேஷ், நிச்சயமா விக்னேஷ் முத்து, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மேலாண்மை ஆணையம், உச்சநீதிமன்றம்னு பல இடங்கள்ல இந்த பிரச்சனை பேசப்பட்டிருக்கு. தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் முன்னிலையில் நேரடியாக 2 மாநில முதல்வர்கள் இந்த விஷயங்கள் குறித்து பேசுறாங்க. அப்படிங்கும்போது இது தொடர்பா அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அடுத்த கட்டமா இதுல சமரசத்தை ஏற்படுத்துறதுக்கு மத்திய அரசு வேற ஏதேனும் ஏற்பாடுகளை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இன்றைய விவாத பொருளே நதிநீர் பிரச்சனை தான் பிரதானமாக பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய இன்றைய நிகழ்ச்சி நிரலில் கூட ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனை தான் பிரதானமாக நாங்கள் பேசுவோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய அளவில் இருக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் மாநிலங்களில் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். அதற்கு மத்திய அரசு சார்பில் என்னென்ன உதவிகள் தேவைப்படுகிறதோ அதை நாங்கள் தயாராக இருப்பதாக தெரிவிக்கிறார். ஆனால் இன்றைய கூட்டத்தை பொறுத்தளவு இந்த நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு எட்டுவதற்கான முயற்சியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக எடுத்திருக்கிறார். ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் கர்நாடகா சென்று அங்கு இருக்கக்கூடிய கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை நேரடியாக சந்தித்து இந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் காவேரி விவகாரம் கர்நாடக மாநிலத்தில் மிக தீவிரமாக இருக்கிறது. இதனால் தற்போதைய சூழ்நிலையில் வர வேண்டாம் என தெரிவித்தார். ஆனால் இன்றைய கூட்டத்தில் முன்வைத்து இருவரும் நேரடியாக பேசுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் பிற மாநில முதலமைச்சர்களை நேரடியாக சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார். கூட்டம் நிறைவடைவதற்கு பின்னர்
பின்னர் கர்நாடக மாநில முதலமைச்சரையும் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய கூட்டத்தை பொறுத்தளவு மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக அடுத்த கட்ட நகர்வு, அதாவது நதிநீர் பிரச்சனைக்கான தீர்வை இரு மாநிலங்கள் பேச்சுவார்த்தை மூலம் சமரசமாக முடித்துக் கொள்ளப்பட்டு வளர்ச்சிக்கான நோக்கிய உங்களுடைய பணியை தொடங்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் நேரடியாக அறிவுறுத்தலாக சொல்லப்படுகிறது. விக்னேஷ், நிச்சயமாக விக்னேஷ் முத்து, அடுத்து என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.